ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமா என்னன்னா பவர்ஃபுல் பாலிடிக்ஸ் பிட்ரேல் கலந்த ஒரு ராயல் ஸ்டோரி. பொதுவாவே அரச குடும்பம்னா பயங்கர கம்பீரமா பிரம்மாண்டமா இருக்கும் இல்லையா? ஆனா அரசரோட கிரவுனுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களும் துரோகங்களும் எண்ணில் அடங்காதவையா இருக்கும். ஒரு கிரவுனை கைப்பற்றணும், அது நமக்கு தான் வரணும் அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு கேம்ல யாரையுமே நம்ப முடியாது. இதுல யாரு எப்போ துரோகம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்படி நடக்கிற பவர்ஃபுல் ஸ்ட்ரகிள், மைண்ட் கேமிங், த்ரில்லர், ட்விஸ்ட், இப்படி ஒவ்வொரு மூவுக்கும் பின்னாடி ஒரு கேம் இருக்கும். வழக்கமா ராஜாராணி கதை மாதிரி இல்லாம ஒவ்வொரு டிசிஷனுக்கும் பின்னாடி ஒரு கான்சிக்வன்சஸே இருக்கும். இப்படியாப்பட்ட மைண்ட் ப்ளோயிங் ஸ்டோரியில இந்த பெர்ஃபெக்ட் கிரவுன் யாரோட தலையில நிக்க போகுது, இந்த கிரவுனுக்காக யாரெல்லாம் விழ போறாங்க அப்படிங்கறது சொல்லக்கூடிய கதை தான் பெர்ஃபெக்ட் கிரவுன். இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மொபைல்ல பாக்குறவங்க ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதையில இந்த காலகட்டத்துல மன்னராட்சியும் சேர்ந்து நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மர்ஜ் பண்ணி எடுத்திருக்காங்க. கதையோட ஆரம்பத்துல ஜோசன் காலகட்டத்தை காட்டுறாங்க. அந்த நேரத்துல ஒரு ராஜாவுக்கு என்ன முக்கியம்? பவரும் பலமும் தானே. ஆனா இந்த காலகட்டத்துல அந்த கலைகள் எல்லாம் கத்து கொடுக்காம அத லெசன்ஸா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவரோட இந்த கதை ஆரம்பிக்குது. 2009 கொரியால ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல பாதி பேர் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, மீதி பேர் பணக்காரர்கள். இப்படியாப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல யாரு ஃபர்ஸ்ட் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வரும் இல்லையா? அதுல ஒருத்தன் செகண்டா வந்திருப்பான் போல இருக்கு. இவனோட பேர் மின்சுக். இந்த தடவையும் அவதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காளா? இந்த தோல்வி என்னால ஒத்துக்க முடியல அவளை அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள கோவப்பட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் ஹிஜோ பயங்கர ஸ்டைலா என்ட்ரி கொடுத்து, என்னடா இந்த தடவையும் மண்ணை கவிட்டியா அப்படின்ற மாதிரி கலாய்க்கா. இங்க பாரு, என் கிட்ட எல்லாம் இப்படி பேசுற வேலை வச்சுக்காத. உன்கிட்ட போய் நான் போட்டிக்கிட்டு தோக்கணும்னு அவசியமே கிடையாது. என்னோட ரேஞ்சே வேற அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி உன் ரேஞ்ச கொஞ்சம் எக்ஸாம்ல வந்து காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கலாய்ச்சிட்டு போக, அடுத்து இந்த ஒரு கிளாஷ்ல பிரின்சிபல் ரூமை காட்டுறாங்க. அந்த இடத்துல இந்த ராஜ குடும்பத்துக்கு தாங்க மரியாதையே கிடைக்குது. நம்ம ஹீரோயின் பணக்காரியா இருந்தாலும் அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா கூட மதிப்பு இல்ல. அவ பாட்டுல தன்னோட வேலையில கரெக்டா இருந்து நல்லா படிச்சு இப்ப சிஇஓவா மாறி இருக்கா. இப்படியாப்பட்ட கேஸ்டல் பியூட்டி சிஇஓ ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்களோட அசிஸ்டன்ட்ல பார்த்து, என்ன ஜெயிச்சிட்டோன்னு சொன்னீங்க, இப்படி தோத்து போய் நிக்கிறோம், இதுக்கான உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன, பதில சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க இருக்க அசிஸ்டன்ட், சாரி மேடம், ஆரம்பத்துல 50-50 நம்ம ஜெயிச்ச மாதிரி தான் போட்டிருந்தாங்க, ஆனா இப்ப பார்த்தா பிசினஸ் அடி வாங்கின மாதிரி இருக்கே மேடம் அப்படின்னு சொல்ல, எப்படிங்க உங்களால இப்படி சொல்ல முடியுது? எல்லாத்துலயும் கண்ணும் கருத்துமா இருக்கணும் இல்லையா? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, சோ என்னத்தை அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் இல்லையா அப்படின்னு மொத்த கூட்டத்தையும் பார்த்து கண்ணடிச்சிட்டு கேஷுவலா உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கவங்களா நடுங்கி போய் உட்காந்துருக்காங்க. பட் ஹீரோயின் கூலா இருக்கா. அப்போ இவங்களோட பிஏவான டு ஹைஜுங், மேடம் இன்னைக்கு மெஜஸ்ட்ரியோட பர்த்டே, அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மெஜஸ்ட்ரிக்கு வேலையே இல்லையா, இன்னைக்கு தான் பிறக்கணுமா, சரி நான் வர வரைக்கும் நீங்களாம் என்ன பண்ணணும்னு தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, மேடம் எக்ஸாக்ட்டா என்ன பண்ணணும்? அதுவா, நான் இப்போ மெஜஸ்ட்ரியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறேன், அங்க டின்னர் பார்ட்டி அட்டெண்ட் பண்ண போறேன். அதாவது கேஸ்டல் பியூட்டியோட சிஇஓ மெஜஸ்ட்ரியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்கன்னு ஒரு ஆர்டிக்கல்ல எழுதி போஸ்ட் பண்ணுங்க, அது வைரல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது ஹிஜுவோட பிஏ டு ஹைஜுங், மேடம் நீங்க என்னமோ சக்சஸர் மாதிரி ஆர்டிக்கல்லாம் எழுத சொல்றீங்க, இதெல்லாம் பொய்ன்னு இந்த ஊருக்கே தெரியும் மேடம். என்ன சொன்ன? இந்த ஊருக்கே தெரிஞ்சுட்டு போட்டோம், இருந்தாலும் நான் எப்பயுமே சக்சஸ்ஃபுல்லா தான் இருப்பேன்றதும் இந்த ஊருக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஓவர் கான்பிடன்ஸா பேச டு ஹைஜனுக்கு பேச்சே இல்ல. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பேலஸ்ல காட்டுறாங்க. இப்போ பிரின்சஸ் குளிச்சிட்டு இருக்காராம். குளிச்சு முடிச்சிட்டு அவர் ரெடி ஆகி வர்றதுக்கான உடைகள், ஆக்சசரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. வெளியில பாத்தீங்கன்னா ஒரு கிரௌடே நிக்குது. ஹைனஸ் இன்னுமா குளிக்கிறீங்க, நான் வேணா உள்ள வந்து ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி சோ கேட்க, சரி சரி உள்ள வா அப்படின்னு பிரின்ஸ் லியான் கூப்பிட, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுக்கிட்டே ஷோ பார்க்கும்போது, ஏதாவது கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா மெஜஸ்ட்ரிக்கு கொடுக்க அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு காலையிலே பிளட்டை பார்த்தா கொஞ்சம் உற்சாகமா இருக்கும், இப்ப நீ தான் ஆடா வந்து மாட்டிருக்க அப்படின்ற மாதிரி துப்பாக்கி எடுத்து நீட்டா, ஐயோ நாள்ல ஆளை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் லியான், பரவாயில்ல தப்பிச்சுக்கோ, இன்னைக்கு பர்த்டே பார்ட்டியை மட்டும் அட்டெண்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஃபன்னியா பேச, இவர் ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட்னு நல்லாவே தெரியுது. சோ நீங்க டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டீ வேணா எடுத்துட்டு வரவா? என்னது டீயா? நைட் ஃபுல்லா ஹண்டிங்ல இருந்திருக்கேன், இப்ப டீ கொடுத்து என்ன முழிக்க வைக்க போறியா? நான் நல்லா ரெஸ்ட் எடுக்க போறேன், ஆளை விட்டுறியா அப்படின்ற மாதிரி லியோன் சொல்லிட்டே போக, பிரின்ஸ் இன்னைக்கு மெஜஸ்ட்ரியோட பர்த்டே இருக்கு, அந்த டின்னரை நீங்க அட்டெண்ட் பண்ணியே ஆகணும், இது மேண்டேட்டரி அப்படின்ற மாதிரி இவர் கத்திக்கிட்டே இருக்க, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல மெஜஸ்ட்ரியோட பர்த்டே ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா கிரௌட் அல பாயுது. அந்த இடத்துல ஒவ்வொரு ராயல் ஃபேமிலியும் வரும் இல்லையா, அப்படியே ஒவ்வொருத்தரையும் அங்க இருக்கிற பப்ளிக் ஆடியன்ஸும் சரி மீடியா பீப்புள்ஸும் சேர்ந்து போட்டோ எடுத்து தள்ளுறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் ரெட் கலர் கார்ல இப்படியாப்பட்ட ரெட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு செம கெத்தா வந்து இறங்க,
அவ்வளவுதான், மொத்த கேமராவும் அவங்க பக்கம் தான். அந்த நேரத்துல அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்னது இது, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காங்க, இத போடக்கூடாதாச்சு, இவங்க தனியா தெரியணும்னு இப்படி பண்றாங்களா அப்படின்னு புறணி பேசிக்கிட்டே இருக்காங்க. இத ஹீரோயினும் ஒரு காதுல வாங்கிட்டு கேட்காத மாதிரி அவ போஸ் கொடுக்கறதுலயே கவனமா இருக்கா. ஆக்சுவலா இவ இப்ப நிறைய ப்ராடக்ட் எல்லாம் செல் பண்ணிட்டு இருக்கா. அத ஒரு கேஸ்டல் பியூட்டிங்கிற பிராண்ட் நேம்ல. சோ அவளோட பேரை போட்டு ட்ரெஸ்ல இருந்து காஸ்டியூம்ஸ் வரைக்கும் எல்லாமே சேல் ஆயிட்டு இருக்கிறதுனால ஹீரோயினுக்கு ஃபேம் ஜாஸ்தி. மீடியா சும்மா விடுமா, இருந்தாலும் எவ்வளவு கியூட்டா இருக்காங்க பத்தியா அப்படின்னு போட்டோ எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஆபீஸ்லயும் அவங்களோட பிராண்ட் நேமுக்கு இப்போதைக்கு இவங்க என்ன சூட் போட்டிருக்காங்களோ அதை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு அப்படியே ஆர்டிக்கலையும் ரெடி பண்றாங்க. அடுத்து இவங்க பார்ட்டிக்குள்ள என்ட்ரி ஆகும்போது அங்க இருக்க லேடிஸ்லாம் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ், அதுல ஒரு 3 பேர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம தோ நிக்கிறாளே, இவ தன்னோட அப்பாவுக்கு 2வது வாரத்துக்கு பிறந்தவ, அதுவும் அவங்களுக்கு திருமணம் ஆறதுக்கு முன்னாடியே பிறந்தவ, இவெல்லாம் இந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இழிவா பேச அத ஹீரோயின் கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? அவ்வளவுதான், கையில வச்சிருக்க ஒயின் கிளாஸ் அப்படியே உடைச்சு 3 பேரையும் ஓட விட்டுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒயினை வாங்கி கூலா சாப்பிட்டுக்கிட்டே நடந்து போகும்போது ஆப்போசிட்ல ஹீரோயினோட அண்ணன், என்னடி இந்த இடத்துலயும் உன் திமிர்த்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டியா, ஏன்டி இப்படி மரியாதையே இல்லாம நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, டே நீ வாய மூடுறா அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் தங்கச்சிக்குள்ள டாம் அண்ட் ஜெரி ஃபைட்ஸ் வரும் இல்லையா, அப்படியே அவங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. எல்லாரையும் பார்ட்டிக்கு உள்ள கூப்பிடுறாங்க. அங்க ஒரு பிக் டேபிளே இருக்குங்க. அந்த டேபிள்ல பணக்காரர்கள்ல இருந்து ராயல் ஃபேமிலி வரைக்கும் ஆர்டரா உட்கார்ந்துட்டு இருக்க. அப்ப நம்ம மெஜஸ்ட்ரி வராரு. மெஜஸ்ட்ரி யாருன்னு பாருங்களேன், இந்த குட்டி புஸ்கான் தான் மெஜஸ்ட்ரியா. இது சொல்றதான் இந்த ஊரே கேட்கணுமா, இவர் என்ன தீர்ப்பு கொடுக்கறாரோ அதான் நியாய தீர்ப்பான். ஆனா இதுக்கு தொப்பிய கூட சரியா போட தெரியல. சோ அங்க இருக்கவங்க அதை பார்த்துட்டு பண்ணியா சிரிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் ஓடி வந்து அதை கரெக்ட் பண்ணி விடுறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்த ஹீரோயினோட அண்ணன், என்னடி இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கோம், ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களே, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல கிராண்ட் பிரின்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணாதான் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு செம கியூட்டா பிரின்ஸ் லியோன் என்ட்ரி கொடுக்க, அதுவும் ட்ரெஸ் பாத்தீங்களா, ஜோசன் காலகட்டத்தில இருந்து அப்படியே மாடர்னா மாறினா எப்படி இருக்கும் அப்படி ஒரு காஸ்டியூம், நல்ல ஒரு டிசைன். எல்லாருமே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அவரோட ஸ்டைல பார்த்து அப்படியே பெருமையா பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோட அண்ணனும், ஹே பாத்தியாடி என்ன ஒரு காஸ்டியூம், என்ன ஒரு ஆளு, பாக்குறதுக்கே அழகா இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இருக்கியா, எங்க அழக விடவா அங்க அழகு கொட்டி கிடக்குது அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது நேரா பிரின்ஸ் போய் மெஜஸ்ட்ரிக்கு பர்த்டே விஷயம் சொல்ல, அந்த நேரத்துல குயின், என்ன நீ காஸ்டியூம் போட்டு வந்திருக்க, ராஜ உடைனா என்னன்னு தெரியாதா, இப்படி கோமாளி வேஷத்துல வந்திருக்க மாதிரி பழசும் இல்லாம புதுசும் இல்லாம புதுசு புதுசா ஏதோ நீயா உன் ஸ்டைலுக்கு கிரியேட் பண்ணிட்டு வருவியோ அப்படின்ற மாதிரி கேட்க, இது ஆன்டிக் டைம் இல்ல, பழைய காலத்து ட்ரெஸ்ஸே என்னால போட முடியாது, இப்ப நியூ ஜென், அதுக்காக புது ட்ரெஸ்ஸே என்னால போட முடியாது, அதுக்காக இப்படி ஒரு ஃபேஷனா நான் கிரியேட் பண்ணி போட்டு வந்திருக்கேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதை பார்த்துட்டு மெஜஸ்ட்ரி, நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளவுதான், வேற யாரும் அதுக்கப்புறம் பேச போறது இல்லை இல்லையா. அதுக்கப்புறம் லியான் அவரோட பிளேஸ்ல போய் உட்கார வந்தவங்களை கவனிக்கிறதுக்காக மகாராணி போயிடுறா. ஆனா அந்த ஊரே பாருங்களேன், இந்த திருவிழாவை பயங்கரமா கொண்டாடுறாங்க. மெஜஸ்ட்ரியோட பர்த்டேனா ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே மாதிரி, யாருக்குமே வேலை கிடையாது, ஸ்கூல் கிடையாது, காலேஜஸ் கிடையாது, எல்லாருமே இந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனோட நேம் நோரின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஃபங்க்ஷன் கொரியா முழுக்க செலிப்ரேட் ஆகும் போல இருக்கு. அதனால இப்ப மெஜஸ்ட்ரி தன்னோட விஷ ஒரு பேப்பர்ல எழுதி அதை கொளுத்தணும். அப்படி அவரு பண்ணும் போது இந்த உலகத்துக்கே அவரு விஷ் பண்ண மாதிரியாங்க, அவர் என்ன எழுதி கொளுத்தினாரோ அது நடக்கும்னு ஐதீகத்திலே இருக்கா. சோ அவரு இப்ப எழுதுறது, அம்மா அப்பா நல்லா இருக்கணும், எங்க அங்கிள் நல்லா இருக்கணும், கொரியால இருக்க மொத்த பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எழுதி கொடுக்க, அதை எடுத்துட்டு போய் பிரின்ஸ் தான் கொளுத்தணும். பிரின்ஸ் கொளுத்த அந்த ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்களேன், செம்ம பிரம்மாண்டமா ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி நோரி திருவிழா நடந்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் தூரமா நின்னு ரசிச்சிட்டு இருக்கா. ஆனா இவ போட்டிருக்கிறது ரெட் கலர் ட்ரெஸ். இது அரச குடும்பத்துல இருக்க பெரிய தலைகளோட கண்ணுக்கு தெரியவே கூடாது. அந்த நேரம் பார்த்து பிரைம் மினிஸ்டர் அங்க வராரு. சோ அவருக்கான வரவேற்ப அங்க இருக்கவங்க எல்லாம் கொடுக்க, ஹீரோயின் ஓரமா நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து, ஓ பிரைம் மினிஸ்டர் ஆனா உன்னை வந்து வரவேற்கணும்னு நினைக்கிறேன், சோ நீ என்ன வரவேற்க மாட்ட அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ ரொம்ப கலாய்க்கிற, ஏய் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உன்னோட கம்பெனி தான் பீக்ல போயிட்டு இருக்கு போல இருக்கு, ஆர்டிக்கலா செமையா இருக்கு, மீடியால படிச்சேன், ஆனா தேஜுவன் கம்பெனி தானே பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு, அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட பெரிய ஆளா இருந்தாங்க, பட் அவங்களே நீ பீட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது தேஜுவா, அவங்களை யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க, இந்த ஹிஜுவ இந்த ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், ஆமா
உண்மைதான் தானே அப்படின்னு கேட்க, உன்கிட்ட பேச்சு கொடுத்து வெல்ல முடியுமா என்ன? அதெல்லாம் இருக்கட்டும், பேலஸ்க்கு இது மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு இப்படி ரெட் ட்ரெஸ் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா? ஏன் இப்படி போட்டுட்டு வந்த? யாரு கண்ணிலையும் படாம நில்லு, பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ரெட் ட்ரெஸ்னால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு இவ ஆட்டி ஆட்டி காட்ட, என்ன நினைச்சிட்டு இருக்க? இது கல்ச்சுரல் ஃபங்க்ஷன், நார்மலா ஃபேஷன் டிசைனிங்லாம் கிடையாதுமா. என்னது, இப்ப நம்ம என்ன ஜென்ல இருக்கோம்? 21st ஜெனரேஷன்ல இருக்கோம். இந்த சமயத்துல அதை போடாத இதை போடாத, என்னங்க இதெல்லாம்? சரி சரி, யார் கண்ணிலையும் படாம அமைதியா இரு, ஓகேவா? என்ன சொன்னீங்க? கேஸ்டல் பியூட்டியோட சிஇஓவை யார் கண்ணிலையும் படாம இருக்க சொல்றீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மின்சுக்க பார்த்து ஹீரோயின் கலாய்க்கா, அந்த நேரத்துல அவங்கள பிரின்ஸ் கூப்பிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பிஏ வந்து சொல்ல, இந்த சீன்ல இவரு வேற ஒரு காஸ்டியூம் மாத்திக்கிட்டு நேரா ஹீரோவை பார்க்க போறாரு. அந்த சமயத்துல நீ என்ன கூட்டம்ச்சினா ஏதாவது உள்குத்து இருக்கும், எதுக்காக கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி ரொம்ப பாவமா மின்சுக்கு ஹீரோ பார்த்து கேட்க, ஆமா இப்படியே சுத்திட்டு இருக்க மின்சுக், எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? என்னது கல்யாணமா? இப்பவா? நான் எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி இல்ல, அலைக்கு மேல வேலை கிடக்குது, அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? யாரா உன்னை இப்ப இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணிக்க சொன்னது? நான் பிரின்ஸா இருக்கேன் இல்லையா, அதனால கல்யாணம் சீக்கிரமா பண்ணிக்கணும்னு என்னோட சித்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நான் பண்ணலன்னா அவங்களுக்கு கோவமா வருமா. என்னது இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு இந்த பேலஸை விட்டு போக போறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா. என்னால தனியா இருந்து இந்த ராஜாங்கம் அரசியல் அது இதுன்னு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது. நீ இங்க இருந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணும். இப்ப புரியுதுல, நான் உனக்கு சப்போர்ட்டுக்கு தேவை தானே. அப்போ என்னோட கல்யாணத்தை ஸ்டாப் பண்றது எப்படி, நிறுத்துறது எப்படின்னு யோசி அப்படின்னு சொல்ல, இப்ப புரிஞ்சு போச்சுடா நீ எதுக்கா என்ன கூப்பிட்டம்ச்சுன்னு. நீ கூப்பிட்டாலே என் தலையில பெரிய பாறாங்கல்ல தான் வைக்க போறேன்னு தெரியும். எப்படி நான் சுக்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன வழின்னு கேக்குறான். எப்படா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியா அப்ப உன்னால நிறுத்த முடியலன்னா நீ எல்லாத்தையும் சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக, டே நீ எப்ப என்ன கூப்பிட்டாலும் பிரச்சனையை கொடுக்காம போக மாட்டற அப்படின்னு மின்சுக்கு இந்த பக்கம் புலம்பிட்டு இருக்க. பிரின்ஸ் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஹீரோயின் எதையோ தேடிக்கிட்டு வந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஹே யாரு நீ இந்த பக்கமா வந்துட்டு இருக்க, அதுவும் இந்த காஸ்டியூம்ல அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலா நான் வழி மாதிரி வந்துட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவளா? ஐயோ நான் ராயல் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்தவல்ல, தெரியாம இந்த பக்கமா வந்துட்டேன். அப்போ நான் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா? நான் 1 2 3 சொல்றதுக்குள்ள இந்த இடத்த விட்டு போயிடணும், ஓகேவா? 1 இங்க இருந்து சொல்லாம கொல்லாம போறியா அப்படின்னு அவ கிட்டக்க நெருங்கி அவளை பார்த்து அது மாதிரி சொன்ன உடனே திடீர்னு பயங்கரமான சத்தம். என்ன ஏதுன்னு பார்த்தா ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல பிரின்ஸ் லியானோட மைண்ட்ல அப்படியே பிளாஷ்பேக் குள்ள போகுது. ஆக்சுவலா இவங்க அப்பா அம்மா அப்படிதான் இறந்திருப்பாங்க போல இருக்கு, அதுவும் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ல. இப்ப மெஜிஸ்ட்ரியோட பர்த்டே அன்னைக்கு இப்படியாப்பட்ட ஃபயர் ஆக்சிடென்ட். அதை பார்த்துட்டு பிரின்ஸ் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கும் போது அந்த இடத்துக்கு அவங்களோட அண்ணி வந்து பொலிச்சுன்னு ஒரே அற, ஒன்னாலதான் மெஜிஸ்ட்ரிக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. இந்த பக்கம் அவங்க அண்ணி நீதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி இவனை குறை சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா அப்படிங்கிற மாதிரி மெஜிஸ்ட்ரி குரல் கொடுக்க, திரும்பி பார்த்தா மெஜிஸ்ட்ரிக்கு ஒண்ணுமே ஆகல. பட் அவசரப்பட்ட பிரின்ஸ பயங்கரமா திட்டிருப்பாங்க. இதுல இருந்து நல்லாவே தெரியுது இவர் இங்க இருக்கிறது சுத்தமா இவங்களுக்கு பிடிக்கலன்ட்டு. அந்த நேரத்துல குடுகுடுன்னு குழந்தைகிட்ட ஓடி போய், உனக்கு ஒன்னும் ஆகல மெஜிஸ்ட்ரி, நல்லா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த நேரத்துல எல்லாருமே அதை பார்த்துட்டு இருக்காங்க. மின்சுக்கு ஓமே மாறுதுங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க கிளம்பும் போது பிரைம் மினிஸ்டர் இன்னொரு பிஏ கிட்ட, இங்க பாரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியாப்பட்ட ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுதான் மகாராஜா மகாராணி மூத்த இளவரசன் 3 பேரும் செத்து போனாங்க. இப்ப திரும்பவும் இன்னைக்குன்னு பார்த்து இப்படியாப்பட்ட ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சுன்னா அது அபசகுணமா இல்ல சூழ்ச்சியா? செக்யூரிட்டி அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினை பார்த்தா அப்படியே ஆடி போய் வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா நீங்க ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் நீங்க வந்தீங்க, இப்ப என்ன ஒரு மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல மெஜிஸ்ட்ரியோட ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருச்சு, அந்த நேரத்துல பெரிய பிரச்சனையும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப பிரின்ஸ் நல்லா இருக்காரா அப்படிங்கிற மாதிரி டோஹிஜின் கேட்க, அவரெல்லாம் நல்லா தான் இருக்காரு அப்படின்ட்டு இப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்துல உங்க கார்ல போயிட்டு இருக்கும் போதெல்லாம் ஜப்பான்ல இருக்க பெரிய ஸ்கிரீன்ல எல்லாம் இந்த நியூஸ் தான் ரிலே ஆயிட்டு இருக்கு. அப்போ ரெஜிஸ்ட்ரியோட ஃபங்க்ஷன்ல இப்படியாப்பட்ட ஃபயர் ஆக்சிடென்ட், அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல யாருக்கும் ஏதோ ஆகல அப்படின்னு பிரின்ஸ் பத்தியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் அதையே பார்த்துட்டு ஒருவித சோகமா இருக்கா. அப்ப ஏன் இவ்வளவு வெறுப்பா இருக்கீங்க, என்னாச்சு, பிரின்சஸ் ஏதாவது சொல்லிட்டாரா இல்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி டோஹா கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, கேஸ்டல் பியூட்டி சிஇஓவை யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு பெருந்தன்மையா பேசிட்டு, இருந்தாலும் சோகமா இருக்க, இல்லையே நீங்க சோகமா இருக்க மாதிரி இருக்கே, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா அப்படின்னு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த வால்வித்தை வில்வித்தை எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஏரியாக்குள்ள ஹீரோயின் போய் அந்த வில்வித்தையை எடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கிரவுன் பிரின்ஸ் லியோன் வந்து நிக்க, யார் நீங்க, புதுசா இருக்க, நீங்க இந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களா? இல்லையே நான் அரச குடும்பத்தை சேர்ந்தவ கிடையாது, இருந்தாலும் எனக்கு இதுல ரொம்ப ஆர்வம், அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்து இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல
இடத்துக்கு அரச குடும்பத்தை தவிர மத்த யாரும் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? உங்களுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்தது யாரு? ஓ, என்னையே கொஸ்டின் பண்ணுவியா? இங்க பாரு, என்கிட்ட பெர்மிஷன் லெட்டர் இருக்கு, உன்கிட்ட இருக்கா? எனக்கு பெர்மிஷன் லெட்டர் யாருமே கொடுக்கல, நானும் கெஞ்சி பார்த்தேன். அதனாலதான் ஃபைனலா இந்த சாவியை திருடிட்டு வந்தேன். எனக்கு இதை விளையாண்டே ஆகணும். இப்ப இதை விளையாடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவமா போகும்போது ஹீரோ டக்குன்னு சிரிச்சிடான். என்னது, என்ன பார்த்த சிரிச்ச அப்படின்ட்டு திரும்பவும் வந்து யுவர் ஹைனஸ் அப்படின்ட்டு மரியாதை செலுத்த அதை பார்த்து பிரின்ஸ்க்கு ஒரு மாதிரி ஷாக்காக அவனுக்கு ரொம்ப ஆணவம் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு அந்த பிளாஷ்பேக்க டூ கிட்ட சொல்லிக்கிட்டே போறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ உட்காந்து எதையோ வரைஞ்சிட்டு இருக்கான். அந்த நேரத்துல குயின் அவங்கள கூட்டு விடுறாங்க. அதாவது எல்லாத்துக்கும் மூத்தவங்க தான் குயின். சோ அந்த இடத்துக்கு போன உடனே நேத்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க அண்ணி அடிச்சத வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்ல அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பிளாஷ்பேக் திங்க் பண்ணி பாக்குறாரு. அப்போ ஹீரோட அப்பா மகாராஜாவா இருக்கும் போது இவன் என்னெல்லாம் பண்றானோ அதை எடுத்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட காட்டுறது வழக்கம். இங்க பாரு, நீ ஒரு பிரின்ஸ் ஆகணும்னா, நாளைய மகாராஜா ஆகணும்னா எல்லா கலைகளையும் தெரிஞ்சிருக்கணும். அதுலயும் மரியாதை ரொம்ப முக்கியம். உன் மேல எல்லாருமே மதிப்பும் அன்பும் பாசமும் வச்சிருக்கணும். இப்போ உனக்கு இப்படியாப்பட்ட கலைகள் எல்லாம் பண்ணிட்டு வந்து என்கிட்ட காட்டுறதுனால ஐஷின்னு உனக்கு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஈரான் அப்படின்ற மாதிரி பேர் வைக்கிறாரு. இதெல்லாம் குயின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த நேரத்துல இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த நாட்டையும் மெஜஸ்ட்ரியையும் நீங்க தான் காப்பாத்திட்டு இருக்கீங்க, இந்த அரசாங்கத்தையும் சேர்த்து. அதனால நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டா இருக்கணும். நான் எந்த பொண்ணை கை காட்டுறனோ அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பிரின்ஸ் லியானும் ஓகேன்னு சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கம்பல் பண்ண, பா என்னோட லைஃப் ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு தகுந்தாப்புலதான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த நேரத்துல கல்யாணம் குழந்தைலாம் பேசாதீங்க. என்னால டக்குன்னு ஒருத்தனை கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு வாழ முடியாது. எனக்கு அவனை பிடிச்சிருக்கணும், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கணும். நான் பழகினதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ உனக்கு லவ் மேரேஜ் தான் வேணும்னு கேக்குறியா பேபி? அவங்க அண்ணனும் அண்ணியும் அந்த இடத்துக்கு வந்து அவளை பிடிச்சி கலாய்க்க, இங்க பாருடா உன் வேலையை பார்த்துட்டு என்னோட லைஃப் ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு தகுந்தாப்புல என்னோட ஈக்குவலா இருக்கவனா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுவும் அவன் எனக்கு யூஸ் ஆகணும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க, அந்த இடத்துல அவங்க அப்பா, ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா? நான் எதை பேச வந்தேன், நீங்க ரெண்டு பேரும் இன்னும் சண்டை போடுறது மட்டும் விடவே இல்ல அப்படின்னு அவரு டென்ஷனாக, நான் சொல்றது சொல்லிட்டேன்பா, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்னு ஹீரோயின் எழுந்து போயிடுறா. இந்த பக்கம் பிரின்ஸ் லியான் கிட்ட மின்சுக், என்ன அண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னோன்னு ஓகேன்னு சொல்லிட்டியாமே, அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமான்னு சொல்ல, ஏதோ நடத்து அப்படின்னு அந்த பக்கம் அவங்க பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் எப்பவுமே ஆபீஸ்ல கூலா பேசுறவ எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் ஹாப்பியா தான் இருப்பா. பட் இந்த கோவத்தை நேரா அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட காட்ட, அத டூ ஹைஜிங் நோட் பண்ணிட்டு, ஏங்க உங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் கொண்டுட்டு வந்து எங்க காட்டுறீங்க, என்ன கோவம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, டீ போட்டு எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்ல டீயை குடுக்குறாங்க. அது ரொம்ப கசப்பா இருக்கும். இந்த பக்கம் பிரின்ஸ் லியோன் தன்னோட பர்சனல் ரெசிடென்ட்க்கு கிளம்புறாரு. அதாவது தனியா அவருக்குன்னு ஒரு அரண்மனை இருக்கு போல இருக்கு. அந்த நேரத்துல ஆபீசர் மாதிரி ஒருத்தர் கோட் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து, யுவர் ஹைனஸ் எங்க கிளம்புறீங்க, நீங்க இங்க தானே இருக்கணும், நீங்க தானே மெஜஸ்ட்ரியையும் இந்த அரண்மனையையும் பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க என்னோட மெஜஸ்ட்ரியை நான் தான் பாதுகாப்பேன், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நான் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் வந்தேன், நான் இல்லாத சமயத்துல ஏன் இடத்த நிரப்பி இந்த அரண்மனையையும் மெஜஸ்ட்ரியையும் நீங்க தான் நல்லா பாத்துக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி அவரை சியர் அப் பண்ணிட்டு லியோன் கிளம்பும் போது, குயின் மதரை கேட்டதா சொல்லுங்க, அவங்களோட ஆணைக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல போக, இந்த பக்கம் அந்த ஆபீசர் நேரா குயின் மதரை வந்து மீட் பண்ணி அவர் இங்க இருந்து கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அவனுக்கு பொறுப்பே கிடையாது, வரும்போது லேட்டா வருது, அதுவும் மெஜஸ்ட்ரியோட ஃபங்க்ஷனுக்கு. அது மட்டும் இல்ல, அவன் போட்டு வந்த காஸ்டியூமை பாத்தீங்களா, ஜோஷன் காலகட்டத்துல என்ன உடைகள் அணியணுமோ அதை போடாம அவன் இஷ்டத்துக்கு எதையோ போட்டுட்டு வந்தான். அதை கேள்வி கேட்டா எதிர்த்து பேசுறான். சரி சரி, நீங்க கோவப்படுறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கொரியா முழுக்க அவனோட ஃபேன்ஸா தான் இருக்காங்க. அவன்னா எல்லாருக்கும் உசுறு, அவனாலதான் நமக்கும் மரியாதை, அவனை அப்படியே விட்டுறணும், இல்லன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி இவன் சகுனி வேலை பார்க்க, இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வீட்டுல பிரஷர், வேற வழியே இல்ல, மாப்பிள்ளையோட போட்டோவை பார்த்து ஓகே சொல்ல சொல்லிருப்பாங்க போல இருக்கு. லிஸ்ட் ஆஃப் மாப்பிள்ளை போட்டோ, இதுல யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போது, என்னது இத்தனை பேரோட போட்டோவை பார்த்துட்டேன், ஒருத்தன் ப்ரொஃபைல் கூட எனக்கு மேட்ச் ஆகல, ஒருத்தன் அழகா இருந்தா அவங்க கிட்ட காசு இல்ல, காசு இருக்கவங்க கிட்ட அழகு இல்ல, என்னோட ரேஞ்சுக்கே ஒருத்தன் கூட இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது, இந்த பக்கம் ஹீரோட பிய வந்து, இங்க பாருங்க நீங்க அன்ஃபிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து இப்படி ஒரு போஸ கொடுத்துருக்கீங்க, ஆனா இத பத்தி தான் டாப் மோஸ்ட் டாக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு இந்த ட்ரெஸ்னால நான் ஃபேமஸ் ஆகல, என்னாலதான் இந்த ட்ரெஸ் ஃபேமஸ் ஆயிருக்கு, ஆல்ரெடி நான் ஒரு ஃபேமஸ் ஃபிகர் அப்படிங்கிறது இந்த கொரியாக்கே தெரிஞ்ச விஷயம்.
விஷயம் அப்படின்னு சொல்ல அதே மாதிரிதான் ஒரு உலகமே அவனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு டூ சொன்ன மாதிரி ராயலா ஒருத்தவங்களுக்கு கிடைக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. எனக்கும் ராயலா ஒருத்தனை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லியிருப்பா. இப்ப ஹீரோயினோட மனசுல பிரின்ஸ் லியானோட முகம் தான், அதனால அவனோட பிக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு டூ வந்து கேட்க, நான் அவரை பத்தி நல்ல விதமா தான் திங்க் பண்றேன் அப்படின்னு வெக்கப்பட, என்னங்க நேத்து அவரை வெறுத்தீங்க, இன்னைக்கு விரும்புற மாதிரி பேசுறீங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க அங்க கலாச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் பிரின்ஸ் லியானை காட்டுறாங்க. அவர் ஏதோ ஒரு புக் படிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு ஜோ வந்து பொக்கேஸ் எல்லாம் கொடுக்க, எதுக்கு எனக்கு பொக்கே, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளவர்ஸ் வேணும்னு கேட்கும் போது கொண்டு வந்து கொடுக்கல, இப்ப நம்ம அதிசயம் கொண்டு வந்து கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இப்ப நீங்க ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கீங்க, உங்க அண்ணி சொன்ன மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கை காட்டுற ஆளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன கஷ்டப்பட போறீங்களோ அதுக்காக தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, ஏன்னா இப்படி பேசுற, ஆமா 21st செஞ்சுரியில எவனாவது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிப்பானா, அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்றது தப்பா, அப்போ என்ன மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு தெரியாத மாதிரி ஹீரோ கேட்க, இந்த பக்கம் ஹீரோயின் அந்த பிரின்ஸ் இருக்கானே லியான், அவனை கல்யாணம் பண்ணாதான் எனக்கு ராயல் பிரைடே கிடைக்கும், அந்த மதிப்பு மரியாதை அதெல்லாம் வேற லெவல்ல, அதை அடையணும்னா அவனை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏங்க நீங்க என்ன குடிச்சிருக்கீங்களா, நார்மலா தானே பேசிட்டு இருந்தீங்க, புதுசா ராயல் பிரின்ஸை போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவனை கல்யாணம் பண்ணா நான் பெரிய ரேஞ்சுக்கு பேசப்படுவேன், அதுக்கப்புறம் எனக்கு தோல்வியே இருக்காது, ஏங்க என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு டூ கேட்க, இல்ல உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன், ஆனா அந்த ராயல் பிரின்ஸுக்கு பொண்ணு பாக்குறாங்க போல இருக்கு, அதுக்கு நான் அப்ளிகேஷனும் போட்டு வச்சுட்டேன். என்னது, அதுக்கு போய் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா, என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் இவன் புக் படிச்சுக்கிட்டே ஜோ கூட பேசிட்டு இருக்கான். அப்போ இந்த பக்கம், ஐயோ உங்களுக்கு கல்யாணத்துக்கு ரிக்வெஸ்ட் எல்லாம் வந்திருக்கு, யூஜின்னு ஒருத்தங்க ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரு யூஜுவா அப்படின்னு பிரின்ஸ் கேட்க, இந்த பக்கம் அச்சோ உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு டூ ஹைஜின் சொல்ல, என்னது என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டானா, என் அழகு என்ன, அறிவு என்ன, படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, என்னையா ரிஜெக்ட் பண்ணா அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. இந்த பக்கம் பிரின்ஸ காட்டுறாங்க. அவர் மழை பெஞ்சிட்டு இருக்கு, இன்னமும் புக் படிச்சிட்டு இருக்காரு. ஏங்க ஊருக்குள்ள எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அப்படியே சைலண்டா சாந்தமா உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கீங்களே, இந்த சாப்பாட்டை ஏதாவது சாப்பிட்டுட்டு படிக்க வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாரு உனக்கு பச்சா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல, டக்குன்னு ஜோ அங்க இருக்க சாப்பாட்டை எடுத்து சவுக்குன்னு சாப்பிட, டே வெளியில பெய்யற மழைய ரசிச்சுக்கிட்டே புக்கு படிச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ சாப்பிடுற சத்துல எனக்கு அதுவும் கேட்கல, வேணா வெளில போய் சாப்பிடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க பாத்தீங்களா இந்த ஹிஜு திரும்பவும் வேற ஒரு பேர்ல உங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க, என்னது வேற ஒரு பேர்ல ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காளா அப்படின்னு அவங்க அந்த பக்கம் பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் திரும்பவும் அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டானா, அவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கும், அப்போ என்ன தெரிஞ்சதான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான், ஆமா என்னடி நான் இங்க கஷ்டப்பட்டு இருக்க, நீ ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்க எங்க கூட அப்படின்ட்டு டூஜங் சாப்பிடுற லெக் பீஸ வாங்கி சாப்பிட, ஹே டேஸ்ட் செமையா இருக்கு எங்க வாங்கின அப்படின்னு கேட்டுக்கிட்டே திரும்பவும் என்னையா ரிஜெக்ட் பண்ணா அப்படின்னு டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறான். விடமாட்டேன், அவ அக்செப்ட் பண்ற வரை விடமாட்டேன்ட்டு திரும்ப டிபி எல்லாம் சேஞ்ச் பண்ணி திரும்பவும் ரெக்வெஸ்ட் கொடுக்க, இத சோ பிரின்ஸ் கிட்ட சொல்ல, ரிஜெக்ட் பண்ண அப்படின்ட்டு சொல்லிட்டு அதே மாதிரி பல முறை ரெக்வெஸ்ட் கொடுத்தோம், இவ ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் இவ ரிஜெக்ட் பண்ணது 5 தடவைக்கு மேல, அதனால அவளுக்கு இன்னும் கோவம் வருது. பயங்கர டென்ஷன் ஆகி ஆபீஸ்ல கத்திட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இவன் ரொம்ப கூலா அவ என்ன ஃபீல் பண்றாளோ அதை ஃபீல் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருக்க. இந்த பக்கம் அப்பதான் ஹீரோயினுக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ அன்னைக்கு சண்டை போடும்போது நான் சீனியர் ஐரன் அப்படின்னு சொன்னானே, அதனால நம்ம ஜூனியர் ஐரன் கொடுத்து பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்க, இந்த பக்கம் இத சோ பிரின்ஸ் கிட்ட சொல்ல, என்னன்னு கொடுத்திருக்கா ஜூனியர் ஐநூறுனா, அப்ப ரெக்வெஸ்ட் ஓகே பண்ண அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் அரண்மனையில இருந்து அழைப்பு வந்திருக்கு. நேரா குயினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரின்ஸ பார்க்க போறா. அந்த இடத்துல இப்போ நான் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன், எந்த பேர்ல உன்னை கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு பிடிச்ச பேர்ல தான் நான் ஃபைனலா ரெக்வெஸ்ட் கொடுத்திருந்தேன், அதை தானே நீங்க செலக்ட் பண்ணீங்க, அந்த பேர்லயே கூப்பிடுங்க. பரவாயில்லையே பயங்கர ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிட்டு இருக்க, கங்க்ராட்ஸ் அப்படின்னு அவளை வாழ்த்த. ஒரு நிமிஷம் அப்படின்னு இவ, நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மேரேஜ் பண்ணிக்கலாமா மேரேஜ்ன்ற பேர்ல அப்படின்ற மாதிரி கேட்க, அதை பார்த்துட்டு ஹீரோவும் சிரிக்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறது வரப்போற கதைகள்ல பார்க்கலாம். நீங்க கண்டினியூஸா இந்த ஸ்டோரியை பார்க்க ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை ஆன் கொடுங்க. இது ஒரு ஆன்கோயிங் டிராமாங்கிறதுனால ரிலீஸ் ஆக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.